வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளோட உணவு பழக்கத்துல ரொம்ப அடிப்படையான கேள்விக்கே இடமில்லாத ஒன்ன பத்தி தான் அலச போறோம். ஒரு விஷயத்தை நாம கோர்ட்டுக்கு கொண்டு வந்து விசாரிக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு குற்றவாளி கூண்டுல நிக்கிறது பால். ஆமா, பால் தான். டாக்டர் என்.கே. ஷர்மா எழுதின பால் ஒரு அமைதியான கொலையாளி புத்தகத்திலிருந்து நீங்க அனுப்புன குறிப்புகளை வச்சு தான் இந்த விசாரணையை நாம நடத்த போறோம். இந்த புக்கோட பேரே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? அமைதியான கொலையாளின்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா. பால் ஆரோக்கியம், பால் குடிச்சா எலும்பு வலுவாகும்னு கேட்டு வளர்ந்த நமக்கு இந்த தலைப்பே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். கரெக்ட். சோ இன்னைக்கு நம்மளோட வேலை என்னன்னா, இந்த புத்தகத்தை ஒரு வக்கீல் மாதிரி பார்க்கறது. பால் நமக்கு ஏன் நல்லதில்லைன்னு ஆசிரியர் என்னென்ன ஆதாரங்களை முன்வைக்கிறார், அவர் சொல்ற வாதங்கள்ல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு நம்ம ஒண்ணு அலசி ஆராய போறோம். இந்த புத்தகத்தோட முதல் வாதமே ரொம்ப வினோதமா இருக்கு. அதாவது மனுஷங்க பால் குடிக்கிறதே இயற்கைக்கு முரணானதுன்னு சொல்றார். ஆமா, அதுதான் இந்த புத்தகத்தோட அஸ்திவாரமே. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல 4300க்கும் மேற்பட்ட பாலூட்டி இனங்கள் இருக்கு. 4300? ஆமா, அதுல மனுஷனை தவிர வேற எந்த ஒரு ஜீவராசியும் தாய்ப்பால் குடிக்கிற வயசை தாண்டினதுக்கு அப்புறம் அதுவும் இன்னொரு இனத்தோட பாலை குடிக்கிறதே இல்லைன்னு சொல்றார். ஒரு நிமிஷம், இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் சொல்றது சரிதான். ஹம் ஒரு பூனைக்குட்டி நாய்கிட்ட பால் குடிப்பதையோ இல்ல ஒரு ஆட்டுக்குட்டி பசுமாடுகிட்ட பால் குடிப்பதையோ நாம எங்கேயும் பார்க்கறதில்ல. ஆனா இந்த வாதத்தை நான் கொஞ்சம் எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. நாம தான் எத்தனையோ இயற்கைக்கு மாறான விஷயங்களை பண்றோமே. வேற எந்த மிருகமாவது விமானத்துல பறக்குதா இல்ல இன்டர்நெட் பயன்படுத்துதா? நல்ல பாயிண்ட். அப்படி பார்க்கும்போது இது இயற்கைக்கு முரணானதுங்கிற வாதம் கொஞ்சம் பலவீனமா தெரியலையா? நல்ல கேள்வி. ஆனா இந்த புத்தகத்துல ஆசிரியர் சொல்றது ஒரு தத்துவார்த்தமான இயற்கைக்கு முரணானதுங்கிற வாதம் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான உயிரியல் காரணம் இருக்குன்னு சொல்றார். உயிரியல் காரணமா? ஆமா, ஒவ்வொரு இனத்தோட பாலும் அந்த இனத்தோட குட்டிக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா. ஒரு கன்று குட்டிக்கு தேவையான ஊட்டச்சத்து வேற, ஒரு மனித குழந்தைக்கு தேவையானது முற்றிலும் வேற. ஓ, பசுவின் பாலை நம்ம குடிக்கும்போது நம்ம உடலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கெமிக்கல் ஃபார்முலாவை உள்ள அனுப்புறோம். அங்கதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குதுன்னு ஆசிரியர் சொல்றார். ஓகே, இப்போ புரியுது. இது வெறும் தத்துவம் இல்ல, இது முழுக்க முழுக்க பயாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம். கரெக்ட். அப்போ அந்த உயிரியல் வித்தியாசங்கள் என்னென்ன? தாய்ப்பாலுக்கும் பசுவின் பாலுக்கும் என்னதான் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. அதுல ரொம்ப முக்கியமான வித்தியாசம் வளர்ச்சி வேகம். பசுவோட பால் ஒரு கன்றுக்குட்டிய ராக்கெட் வேகத்துல வளர வைக்கிற ஒரு எரிபொருள் மாதிரி. ராக்கெட் வேகத்திலயா? ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு கன்றுக்குட்டி பிறக்கும்போது சுமார் 40 கிலோ இருக்கும். ஆனா வெறும் 2 வருஷத்துல அது கிட்டத்தட்ட 900 கிலோவா வளர்ந்து நிக்கும். அடேங்கப்பா, 900 கிலோவா? ஆமா, அந்த அசுர வளர்ச்சிக்கு தேவையான ஒரு ஃபார்முலா தான் பசுவோட பால். வாவ்! ஆனா மனித குழந்தை அப்படி இல்லையே. பிறக்கும்போது 3-4 கிலோ இருக்கிற குழந்தை முழுசா வளர்ந்து 60-70 கிலோ வர்றதுக்கு 18-20 வருஷம் ஆகுது. ஆமா, நாம ரொம்ப மெதுவா வளர்ற ஒரு ப்ராஜெக்ட். ஹாஹா, ஆமா. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த வளர்ச்சி வேக வேறுபாடு தான் பாலோட தன்மையையே தீர்மானிக்குது. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அந்த வேகமான வளர்ச்சிக்கு நிறைய புரதம் தேவை. அதனால பசுவோட பால்ல தாய்ப்பாலை விட சுமார் 300% அதிக புரதம் இருக்கு. குறிப்பா கேசீன் அப்படிங்கிற ஒரு வகை புரதம். என்னது, 300% அதிகமாவா? அது நல்லது தானே? புரதம் உடம்புக்கு நல்லதுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். இங்கதான் விஷயமே இருக்கு. இந்த கேசீன் புரதம் ரொம்ப கடினமான, கிட்டத்தட்ட ஒரு பசை மாதிரி ஒரு புரதம். பச மாதிரியா? ஆமா, ஒரு கன்றுக்குட்டியோட வயித்துல அது சரியா செரிமானம் ஆகிடும். ஆனா நம்ம வயித்துக்குள்ள போகும்போது அது கெட்டியான, ஜீர்ணிக்கவே முடியாத தயிர்க்கட்டிகளா மாறிடுது. ஓ, புத்தகம் சொல்ற உமைப்படி தாய்ப்பால்ல இருக்கிற புரதம் மென்மையான பஞ்சு மாதிரி தயிர்க்கட்டிகளை உருவாக்கும். ஆனா பசுவின் பால்ல இருக்கிற கேசன் ரப்பர் மாதிரி கெட்டியான கட்டிகளை உருவாக்கும். அப்போ நம்ம செரிமான அமைப்பு அதோட போராட வேண்டியிருக்கு. சரியா சொன்னீங்க. அப்போ அந்த கேசின் தான் சளி பிரச்சனைக்கு காரணம்னு சொல்றாங்களா? நிறைய பேருக்கு பால் குடிச்சா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்களே. ஆமா, இந்த ஜீரணமாகாத கேசின் தான் உடம்புல அதிகப்படியான சளியை உருவாக்குதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. ம்ஹும். அது மட்டும் இல்லாம இது குடல்ல ஒரு படல மாதிரி ஒட்டிக்கிட்டு நாம சாப்பிடுற மற்ற உணவுகள்ல இருக்கிற ஊட்டச்சத்துக்களை உடம்பு உறிஞ்சவதையும் தடுக்குதுன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. ஓகே, சரி.
புரதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பாலோட முக்கியமான பெருமையே கால்சியம் தானே. எலும்புகள் வலுப்பெற பால் குடிங்கள்னு சின்ன வயசுல இருந்தே கேட்டு வளர்ந்துருக்கோம். ஆமா, அந்த கால்சியம் கதையை இந்த புத்தகம் எப்படி உடைக்குது? இதுதான் இந்த புத்தகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். பசுவோட பால்ல தாய்ப்பாலை விட 4 மடங்கு கால்சியம் அதிகமா இருக்கிறது உண்மைதான். 4 மடங்கா? அப்ப அது நல்லது தானே? ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நம்ம உடம்பு கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு அதோட சரியான விகிதத்துல பாஸ்பரஸும் இருக்கணும். தாய்ப்பால்ல இந்த கால்சியம் பாஸ்பரஸ் விகிதம் 2.35க்கு 1 அப்படிங்கிற அளவுல. அதாவது நம்ம உடம்பு ஏத்துக்கிற சரியான அளவுல இருக்கு. கரெக்ட். அந்த விகிதம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே. அப்போ பசுவின் பால்ல? பசுவின் பால்ல இந்த விகிதம் வெறும் 1.27க்கு 1 தான். ஓ, ரொம்ப கம்மி. ஆமா, இந்த விகிதாச்சார கோளாறுனால அவ்ளோ கால்சியம் பால்ல இருந்தாலும் நம்ம உடம்பால அதை முழுமையா பயன்படுத்திக்க முடியறதில்லைன்னு புத்தகம் குறிப்பிடுது. இது ஒரு பெரிய முரண்பாடு. கால்சியத்துக்காக பால் குடிக்கிறோம், ஆனா அந்த கால்சியம் நம்ம உடம்புக்கு முழுசா கிடைக்கிறது இல்ல. ஆமா, இது கேட்கவே புதுசா இருக்கு. சரி, புரதம், கால்சியம் பார்த்தாச்சு. கொழுப்பு பத்தி என்ன சொல்றாங்க? பால்ல இருக்கிற கொழுப்பு ஒரு பெரிய வில்லன்னு ஒரு கருத்து இருக்கே. இங்கேயும் ஒரு முக்கியமான என்சைம் பத்தி புத்தகம் பேசுது. என்சைமா? ஆமா, தாய்ப்பால்ல லிப்பேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி இயற்கையாவே இருக்கு. இதோட வேலை கொழுப்ப உடைச்சு எளிதா ஜீரணிக்க வைக்கிறது. ஓகே. இதனால கொழுப்பு சுலபமா ஜீரணமாகி கால்சியம் இழப்பும் ஏற்படுறதில்ல. ஆனா பசுவோட பால்ல இந்த லிப்பேஸ் நொதி கிடையாது. அப்போ என்ன ஆகும்? அதனால பசுவின் பால்ல இருக்கிற கொழுப்பை நம்ம உடம்பு ஜீரணிக்க முயற்சி செய்யும்போது அது உடம்புல இருக்கிற கால்சியத்தையும் சேர்த்து வெளியேத்திடுதுன்னு ஆசிரியர் வாதிக்கிறார். என்னது? ஆக கால்சியத்துக்காக குடிக்கிற பால் கடைசியில நம்ம உடம்புல இருக்கிற கால்சியத்தையும் வெளியே கொண்டு போயிடுதுன்னு சொல்றீங்க? அதுதான் அவரோட வாதம். இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. சரி, குழந்தைகளை பத்தி இந்த புத்தகத்துல நிறைய பேசப்பட்டிருக்கு. குறிப்பா புட்டிப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரலான்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பகுதி. முதல் விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி. ஒரு குழந்தை பிறந்ததும் தாய்கிட்டேந்து வர்ற முதல் பால், அதாவது கொலஸ்ட்ரம் அல்லது சீம்பால். சீம்பால், ஆமா. அது ஒரு முதல் தடுப்பூசி மாதிரி. அதுல குழந்தைக்கு தேவையான அத்தனை ஆன்டிபாடிகளும் இருக்கு. சரி. இது குழந்தையின் குடல்ல ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி உருவாகி தொற்று நோய்கள், ஒவ்வாமைகள் வராம தடுக்குது. ஆனா பசுவோட பால்ல இருக்கிற ஆன்டிபாடிகள் கன்றுக்குட்டிக்கு உரியது. ஓ, மனித குழந்தைக்கு அதனால எந்த பயனும் இல்ல. கரெக்டா சொன்னீங்க. அப்போ இந்த பாதுகாப்பு கவசம் இல்லாததால குழந்தைகளுக்கு தொற்று நோய்கள் வர வாய்ப்பு அதிகமாகுதா? நிச்சயமா. மான்செஸ்டர் மற்றும் நியூகாசல்ல நடந்த ஆய்வுகளை புத்தகம் மேற்கோள் காட்டுது. புட்டிப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு இரைப்பை குடல் சம்பந்தமான நோய் தொற்றுகளும் சுவாச நோய் தொற்றுகளும் ரொம்ப அதிகம்னு அந்த ஆய்வுகள் சொல்லுது. 70ல மான்செஸ்டர்ல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 170 குழந்தைங்கள்ல ஒரே ஒரு குழந்தை தான் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையா இருந்துச்சுன்னு ஒரு புள்ளி விவரத்தையும் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான புள்ளி விவரம். சரி, ஒவ்வாமைகள், அதாவது அலர்ஜி பத்தியும் நிறைய இருக்கு. குறிப்பா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள். ஆமாம், எக்ஸிமான்னு சொல்லப்படுற தோல் அலர்ஜி நோய் புட்டிப்பால் குடிக்கிற குழந்தைங்க கிட்ட 7 மடங்கு அதிகமா காணப்படுதுன்னு ஒரு ஆய்வு சொல்றதா புத்தகம் சுட்டிக்காட்டுது. 7 மடங்கா? ஆமா, அமெரிக்காவுல மட்டும் வருஷத்துக்கு 30,000க்கும் அதிகமான குழந்தைங்க பசுவின் பால் புரத ஒவ்வாமையால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கு காரணம் நம்ம உடம்பு பசுவின் பாலை ஒரு அந்நிய பொருளா பாக்குறது தான். இது அந்த அந்நிய பொருளை எதிர்த்து போராடுறதுக்கான அறிகுறி. சரியா சொன்னீங்க. இது குழந்தைகள் விஷயத்துல புரியுது. ஆனா வளர்ந்தவங்களுக்கு பால் குடிச்சா வயிறு உப்பசம், வயிற்றுப்போக்கு மாதிரி பிரச்சனைகள் வருதே, அது ஏன்? நான் கூட நினைச்சேன் அந்த சிலருக்கு இருக்கிற ஒரு குறைபாடுன்னு. அது ஒரு குறைபாடே இல்ல, அதுதான் மனித உடலோட இயல்பான நிலைன்னு இந்த புத்தகம் வாதிடுது. அதுதான் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை பிரச்சனை. ஓ, அப்படியா விஷயம்? ஆமா, பாலை ஜீரணிக்க லாக்டேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி தேவை. இந்த நொதி குழந்தை தாய்ப்பாலை நிறுத்தினதுக்கு அப்புறம், அதாவது 2 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ள நம்ம உடம்புல இயற்கையாவே சுரக்கிறது நின்னுடும். ஒரு நிமிஷம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் லாக்டோஸ் சகிப்புத்தன்மையின்மைய ஒரு வியாதி மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அது வியாதி இல்ல. வியாதியே இல்ல, நம்ம உடம்பு அடுத்த கட்டத்துக்கு வளர்றதோட அறிகுறியா? சரியா சொன்னீங்க. புத்தகம் அதேதான் சொல்லுது. நம்ம உடம்பு இனிமே உனக்கு பால் தேவையில்ல, நீ திட உறவுக்கு தயாராகிட்டேன்னு சொல்ற ஒரு சிக்னல் தான் இந்த லாக்டேஸ் நொதி குறையிறது. வாவ். அதையும் மீறி நாம பாலை குடிக்கும்போது தான் வயிறு வலி, கேஸ், வயிற்றுப்போக்குன்னு பிரச்சனைகள் வருது. ஓகே.
குழந்தைகளுக்கான வாதங்கள் ரொம்ப வலுவா இருக்கு. இப்போ வளர்ந்தவங்களுக்கு வருவோம். நாம ஏன் பால் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு புத்தகம் என்ன காரணங்களை முன்வைக்குது? இந்த லாக்டேஸ் நொதி இல்லாதது மட்டும்தானா? அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான நொதியும் இருக்கு. குழந்தைங்களோட வயித்துல பாலை செரிக்கிறதுக்காக சைமோசின் அப்படின்னு ஒரு நொதியை சுரக்கும். சைமுசின். ஆமா, ஆனா பெரியவங்களோட வயித்துல இந்த நொதி கிட்டத்தட்ட சுரக்கிறதே இல்ல. அந்த சைமுசின் நொதி இல்லாததால என்ன பெரிய வித்தியாசம் வந்துற போகுது? பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த நொதி இருக்கிறதுனால தான் குழந்தைங்களோட வயித்துல பால் மென்மையான பஞ்சு மாதிரி எளிதா ஜீரணமாகக்கூடிய தயிரா மாறும். சரி. ஆனா பெரியவங்களோட வயித்துல அந்த நொதி இல்லாததால பால் அப்படி மாறாது. அதுக்கு பதிலா கெட்டியான ஜீர்ணிக்க முடியாத கட்டிகளா திரிஞ்சு போயிடும். ஓ, கர்டல்ஸ் மாதிரி சொல்றீங்க. ஆமா, இந்த ஜீரணம் ஆகாத கட்டிகள் நம்ம செரிமான மண்டலத்துல தங்கி மலச்சிக்கல் மாதிரியான பல பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. அப்போ ஒரு குழந்தை எப்போ பாலை நிறுத்தணும்னு புத்தகம் ஏதாவது சொல்லுதா? ரொம்ப எளிமையான ஒரு இயற்கையான அறிகுறியை சுட்டிக்காட்டுறார். என்னது? ஒரு குழந்தைக்கு பற்கள் முளைக்க ஆரம்பிக்கிறதே அது திரவ உணவான பாலை நிறுத்திட்டு திட உணவை சாப்பிட ஆரம்பிக்கணும்னு இயற்கை கொடுக்கிற சிக்னல் தானா. ஆமா, அதுவும் சரிதான். பற்கள் வந்த பிறகு மென்று சாப்பிடுறதுக்கு உடம்பு தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா 3 வயசுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு பால் ஒரு அத்தியாவசிய உணவே இல்ல. அப்போ அதுக்கு பதிலா பழங்கள், காய்கறிகள், நட்ஸ் மாதிரி உணவுகள் தான் அவங்களோட வளர்ச்சிக்கு தேவைன்னு சொல்றாரு. ஆற மொத்தத்துல இந்த புத்தகம் பால் மேல நாம வச்சிருந்த நம்பிக்கைகளை அஸ்திவாரத்தோட ஆட்டி பாக்குது. ஆமா, பால் ஒரு இயற்கைக்கு முரணான உணவுங்கிறதுல ஆரம்பிச்சு அதோட கெமிக்கல் அமைப்பு எப்படி நம்ம உடலுக்கு பொருந்தாம இருக்கு, அதனால குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் என்னென்ன பாதிப்புகள் வருதுன்னு ஒரு முழுமையான குற்றப்பத்திரிகையை வாசிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகத்தோட மைய கருத்து இதுதான். பால் என்பது கன்றுகளுக்கான ஒரு முழுமையான மிகச்சரியான உணவு. கன்றுகளுக்கு மட்டும்? ஆமா, ஆனா அது மனித குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ ஒரு சரியான உணவு கிடையாது. ஒவ்வொரு இனத்துக்கும் அதுக்கான பிரத்யேக உணவு இருக்குங்கிற இயற்கையோட விதிய நாம மதிக்கணும்னு ஆசிரியர் ரொம்ப அழுத்தமா வலியுறுத்துறார். சரி, இந்த புத்தகத்தோட கருத்துக்களை நம்ம விரிவாவே அலசிட்டோம். இது நிச்சயம் உங்களை சிந்திக்க வைக்கணும்னு நம்புறேன். நிச்சயமா. பால் ஒரு அத்தியாவசிய உணவு, ஆரோக்கியத்தின் அடையாளம்னு நாம பல தலைமுறையா நம்பிட்டு இருக்கோம். ஆனா இந்த புத்தகம் அந்த நம்பிக்கையை உயிரியல் ரீதியா கேள்விக்குள்ளாக்குது. இதுல இருந்து ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எனக்குள்ள எழுந்துச்சு. அதோட உங்களை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பாலை எப்படி ஒரு இன குறிப்பிட்ட உயிரியல் கண்ணோட்டத்துல பார்த்தோமோ, அதே மாதிரி நம்ம உணவுல அடிப்படைன்னு நாம நினைக்கிற வேறு எந்த உணவுகளெல்லாம் இதே கண்ணோட்டத்துல பார்த்தா நாம கேள்வி கேட்க வேண்டியிருக்கோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.